ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேரடியாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கும் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சோஃபா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சோஃபா பேக் சைடில் இந்தமாரி சோஃபாவுடைய அச்சு பதிஞ்சிடும். அந்த இடத்துல பெயிண்டிங் போயிடும். அப்படி இல்லைன்னா அது அந்த அந்த இடமே அசிங்கமாகிடும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதுமாரி டபுள் ஷேட் டேப்பு எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை அந்த சோஃபாவுக்கு பின் சைடாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டிட்டு அந்த செவுத்தில் இப்படி நல்லா அழுத்தமாக ஒட்டிட்டிங்கன்னா சோஃபாவும் நவராது. சோஃபா போகிற இடம் கரையும் படியாது. செவரும் விரிசல் விடாது. அடிக்கடி சோஃபா முன்னுக்கும் பின்னுக்கும் இழுக்கும்போது அந்த செவரே ரொம்பவும் டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு ஒட்டிட்டிங்கன்னா சோஃபா நகரவே நகராது. பசங்க ஏறி விளையாடும்போது கூட சோஃபா நகராது. நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாரி டப்பா இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த டப்பாவில் நம்ம எண்ணெய் பாட்டில் வச்சுக்கலாம், உப்பு பாட்டில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊறுகாய் பாட்டில் இந்தமாரி இந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டோன்னா அந்த பாட்டிலுடைய எண்ணெய் பசை கீழே படியாமல் கவுண்டர் டாப்பு நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த டப்பா கீழேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை. தேங்காய் மூடி இல்லைன்னா வேஸ்ட் பொருளெல்லாம் இந்தமாரி ஒரு பக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டோன்னா நம்ம கொசு வராது, பூச்சிப்புட்டு வராது. இதுமாரி வீட்டுக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ண தோட்டத்து பக்கம் போட்டிங்கன்னா மழை காலத்திலலாம் இந்த பொருளெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். அப்புறம் கொசு வரும், அதனால் வியாதி வரும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்தமாரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். என்ன டிப்ஸும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.